ஹிஜ்ரி 1447 ஆண்டு புனித ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு மீலாது நபி விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் மலவாக்குளம் முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலின் முற்றுவரையிலிருந்து இன்று காலை முதல் தற்பொழுது வரைக்கும் வெகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையிலே மகரிபு தொழுகையை தொடர்ந்துள்ளான இந்த நிகழ்ச்சியை நாம் இப்போது ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வானது விசேட சொற்பொழிவுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட நேரமாக இருக்கின்றபடியினால் அந்த விசேட சொற்பொழிவுக்கு நாம் நேரடியாக செல்லவிருக்கின்றோம். எனவே அந்த விசேட சொற்பொழிவுக்கு எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தளம் நகர கிளையினுடைய கௌரவ தலைவரும் அதே போன்று புத்தளம் மாவட்டத்தினுடைய உப தலைவரும் புத்தளம் நகர சபையினுடைய ஒரு உத்தியோகத்தருமான ஷேக் மௌலவி எம் ஜிப்னாஸ் அல் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களை இந்த இடத்திலே விசேட சொற்பொழிவுக்காக வேண்டி நாம் அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم يا بني إن قدرت أن تصبح وتمسي وليس في قلبك غش لأحد فافعل هذه من سنتي ومن أحيا من سنتي فأحبني ومن أحبني وقال معي في الجنة أو كما قال صلى الله عليه وسلم. இந்த நாள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய, அவர்களை பற்றி தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்தக்கூடிய நிகழ்வை ஏற்பாடு செய்த மதுவாக்குளம் முஹைதீன் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து செய்தியை சொன்னவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால் முழு மனித சமுதாயமும் வழிகேட்டிலும் முழு மனித சமுதாயமும் லலாலத்துல இந்த காலகட்டத்துல ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை படை காபாவை உடைக்க வந்து 50 நாட்கள் கழித்து முழு மனித சமுதாயத்துடைய விமோசனத்துக்காக, முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே பிறக்க வைத்தார். நாம் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 14 இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக உலகத்திலே பிறக்கப்பட்டவர். அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வழிகேடான கொள்கைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அழித்தும் காட்டினான். அந்த அடிப்படையில் தான் சுமார் 1000 வருடங்களாக நெருப்பை அணைய விடாமல் அந்த நெருப்பை வணங்கி கொண்டிருந்த மஜூசிகள் சுமார் 1000 வருடங்களாக நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த நாள் எந்த மாதத்தில் பிறந்தார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பை அணையக்கூடியதாக மாற்றினான். அது மாத்திரமல்லாமல் ஈராக்ல பஹீரா ஷாவா என்ற கிராமத்துல மக்கள் தண்ணீரை கடவுளாக ஏற்று வணங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீர் ஊற்றை வத்தக்கூடியதாக ஆக்கினான். அது மாத்திரமல்லாமல் காபாவிலே, அதுவும் குறிப்பாக மக்காவில் காபாவுக்குள்ளால் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை கடவுளாக ஏற்று வணங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்திலே பிறந்தார்களோ அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிலைகள் எல்லாம் தானாக விழுந்து உடையக்கூடியதாக அல்லாஹ் மாற்றினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினங்களில் பிறந்தார்களோ அந்த தினத்தில் உலகத்தில் நடந்த அத்துணை பாத்திலான கொள்கைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து காட்டினான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தா கூட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு பிரசவம் பார்த்த 4 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்ணில் ஒரு பெண் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குறிப்பிடுகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்தில் பிறந்தார்களோ, எந்த அறைக்குள்ளால் பிறந்தார்களோ அந்த பிறந்த தினம் அந்த அறை முழுக்க பிரகாசத்தால் காணப்பட்டது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் நான் வெளியே சென்று பார்த்தேன், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுவதை பார்த்தேன், என் தலையின் மீது விழுந்து விடுமோ என்று பயந்து நான் உள்ளே வந்து விட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்த 4 பெண்களில் ஒரு பெண் ஃபாத்திமா என்ற பெண் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போல அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறக்கும் போது சுஜூத் செய்த நிலைமையில் பிறந்தார்கள். எழும்பியதுக்கு பின்னால் தௌஹீதுடைய அடையாளத்தை உயர்த்தி காட்டியதுக்கு பின்னால் தான் ஏனைய பிள்ளைகளுடைய செய்கைகளை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாதத் அந்த ஆதத் மாறியதாக வரலாற்று கிதாபுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்துல மிக சிறந்த குடும்பத்திலிருந்து தான் தெரிவு செய்தார். சும்மா உள்ள குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்படல, எங்களை உங்களை போன்ற குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்படல. உலகத்துல ஆக சிறந்த ஒரு குடும்பம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தஹய்யரல் கபாயில் ஃபஅஃப்தாரல் அரப். அல்லாஹ் முதலாவது என்னை நபியாக தெரிவு செய்வதற்கு முன்னால், முதலாவது அல்லாஹ் மனிதர்களை கோத்திரங்களாக படைத்ததுக்கு பின்னால் அல்லாஹ் அரபிகளை அல்லாஹ் தெரிவு செய்தார். முதல் தெரிவு அரபிகள். ஃபதஹய்யரல் அரப் ஃபஅஃப்தார முலர். அரபிகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முலர் என்ற வம்சாவளியை அல்லாஹ் தெரிவு செய்தார். ஃபதஹய்யர முலர் ஃபஅஃப்தார குரைஷ். முதல் என்ற வம்சாவளியில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷிகளை அல்லாஹ் தெரிவு செய்தான். ஃபதஹய்யர குரைஷ் ஃபஅஃப்தார பனி ஹாசிம். குறைஷிகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு ஹாசிம் என்ற குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். ஃபதஹய்யர பனு ஹாசிம் ஃபஅஃப்தாரனி. பனு ஹாசிம் என்ற குடும்பத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தெரிவு செய்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். உலகத்தில் ஆக சிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர் தான். உலகத்தில் ஆக வெளிடான ஒரு குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்லாமல் உலகத்திலே மிக அழகான ஒரு மனிதனாக, மிக சிறந்த ஒரு மனிதனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், சுமார் 120 வருட காலம் வாழ்ந்த சஹாபி, 60 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றுவதிலே கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலதிகமாக 60 வருட காலம் கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக, புகழ்ந்து கவி பாடுவதற்காக. அவருடைய ஒரு கவிதையில் நின்றும் உள்ள ஒரு கவிதை தான். அவர்கள் சொல்கிறார்கள், فأحسن منك لم ترى قط عيني. யா ரசூலல்லாஹ், உங்களை போல ஒரு அழகான மனிதனை எந்த கண்ணும் பார்த்திருக்காது யா ரசூலல்லாஹ்.
உலகத்துல முழு அழகும் கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்டவர் தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் குறிப்பிடுகிறார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துடைய அரைவாசி அழகை கொடுத்து படைத்தான். எனது கணவர், எனது ஹபீப் தாஹா, யாசீன், அஜ்மல், அக்மல், முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சய்யிதுல் கௌனைன், ஃபாத்தமுன் நபியின், சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்துடைய முழு அழகும் கொடுத்து படைக்கப்பட்டவர் தான் என்னுடைய கணவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பேசக்கூடிய ஒரு கிதாபாக ஷமாயிலு திருமிதி என்ற கிதாப் காணப்படுகிறது. நான் நினைக்கும் மாத்திரம் மதுவா குலத்துடைய ஜமியத்துல் உலமாவும் மதுவா குலத்துடைய ஜும்மா முஹீதின் மஸ்ஜிதும் நான் நினைக்கிறேன் மதுவா குலத்துல தொடர்ச்சியாக இந்த ஷமாயிலு திருமிதி என்ற கிதாப் எல்லா மஸ்ஜிதுகளிலும் வாசிக்கப்பட்டிருக்கும். சுமார் 417 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 59 பாடங்களாக பாபுகளாக அந்த ஹதீஸுடைய கோர்வையான கிதாபுகள் காணப்படுகிறது. 415 ஹதீஸ்ல ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அமைப்புகள் எவ்வாறு இருந்தது, எவ்வாறு பேசினார்கள், எவ்வாறு சிரித்தார்கள், எவ்வாறு நடந்தார்கள், அவர்கள் எவ்வாறு தூங்கினார்கள், எவ்வாறு குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள், எவ்வாறு அவர்கள் திரும்பினார்கள், எவ்வாறு எச்சி துப்பினார்கள் என்ற முழு ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்ட கிதாபாக ஷமாயிலு திருமிதி என்ற கிதாபை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அந்த கிதாபை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அங்க அமைப்புகள் எவ்வாறு இருந்தது, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, அவங்களோட மேல முஹப்பத் கொள்ற நாங்க எங்கட உயிரை விடவும் மேலாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடிய நாங்க அவங்களோட அங்க அமைப்புகள், அவங்களோட தோற்றம் எவ்வாறு அமைந்தது என்று கிதாப்ல பார்க்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வகையாக முடி வளர்த்திருந்தார்கள். ஒன்று, காதுடைய சுனை வரைக்கும் முடி வைத்திருந்தார்கள். இரண்டாவது ரிவாயத்தை பார்க்கிற நேரம் காதுடைய சுனை வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள். மூன்றாவது ரிவாயத்தை பார்க்கிற நேரம் காதுடைய அந்த ஓரத்தில் இருந்து கீழவும் தோல் புஜத்துக்கு மேலாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வைத்திருக்கிறார்கள். நான்காவது ரிவாயத்தை பார்க்கிற நேரம் தோல் புஜம் வரைக்கும் தொங்கக்கூடிய முடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்ற ரிவாயத்தை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றி எடுத்துக்கொண்டா படர்ந்த நெற்றியுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய கண் புருவத்தை எடுத்துக்கொண்டால் 2 புருவமும் அடர்த்தியாக காணப்பட்டிருக்கிறது. 2 புருவத்துக்கும் மத்தியில் ஒரு வகையான நரம்பு காணப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்படும் போது அந்த நரம்பு வெளியே வரும் என்பதாக ரிவாயத்துகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணுக்குள்ளால் இருக்கக்கூடிய வெண்படலம் மிக வெண்மையானதாகவும் கரும்படலம் மிக கருமையானதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் காணப்பட்டிருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது யாராவது பார்த்தால் நீண்ட மூக்குடையவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட மூக்கு கிடையாது. அவருடைய மூக்குடைய நுனியில் இருந்து ஒரு வகையான பிரகாசம் வெளியாகுவதால் முதல் பார்க்கக்கூடியவர்கள் நீண்ட மூக்குடையவர்களாக கருதுவார்கள் என்பதாக கிதாபுகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு கொஞ்சம் அகண்ட வாயுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய பல்லுடைய முன்பகுதியில் சில இடைவெளி காணப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது அந்த இடைவெளிகளால் பிரகாசம் வெளியாகும் என்பதாக கிதாபுகள்ல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடர்த்தியான தாடியுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய நெஞ்சு எடுத்துக்கொண்டால் நெஞ்சு அகலம் உடைய நெஞ்சுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய நெஞ்சிலும் அவருடைய தொப்புள்களிலும் முடி காணப்பட்டது கிடையாது. அவருடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடு போன்ற முடி வைத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய கன்னத்தை எடுத்துக்கொண்டால் மிக சொஃப்டாக மிக மிருதுவான கன்னமுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2 தோல் புஜங்களுக்கும் 2 தோலுக்கும் மத்தியில் எடுத்துக்கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌதாரி
பறவை என்று சொல்லக்கூடிய அல்லது புறாவுடைய முட்டை அளவு காத்தமன் நுபுவா என்று சொல்லக்கூடிய நபித்துவத்துடைய முத்திரை காணப்பட்டதாக கண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளாக இருக்கலாம், கால்களாக இருக்கலாம், ஒவ்வொரு சமனான ஒரு முறையிலே ஒன்றும் கூடுதல் குறைவில்லாம ஒரு அழகான மனிதனுடைய கைகளை போன்று கால்களை போன்று காணப்பட்டிருக்கிறது. அவருடைய விரல்களை எடுத்துக்கொண்டால் அது எந்த அளவு நீளமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு நீளமாக காணப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையுடைய உட்பகுதியும் காலுடைய உட்பகுதிகளும் கொஞ்சம் சதையுடையதாக, மிக திக்னஸ் உள்ள, சக்தி உள்ள, மிக வலிமை உள்ள கை கால் உடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய எலும்புகள் எடுத்துக்கொண்டா மிக கடினமான சக்தி வாய்ந்த எலும்புகள் உடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதனாலதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்ஸனு மின்க லம் தரா கத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், உங்களை போல ஒரு அழகான மனிதனை எந்த கண்ணும் பார்த்திருக்காது யா ரசூலல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, வா அஜ்மலு மின்க லம் தலிதன் நிசா. யா ரசூலல்லாஹ், உங்களை போல ஒரு அழகான புள்ளைய எந்த தாயும் பெற்றிருக்க மாட்டா யா ரசூலல்லாஹ். குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி கைபின். எந்த குறையும் இல்லாம படைக்கப்பட்டவர் யா ரசூலல்லாஹ். நீங்க எந்த குறையும் இல்லாமல் உலகத்துல படைக்கப்பட்டவர் தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கட அக்கீதாவும் அதுதான், அவர்கள் மாசூம், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் எங்களுடைய அக்கீதாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆக சிறந்த குடும்பத்தில் தெரிவு செய்யப்பட்ட மிக அழகான மனிதர், சுஜூத் செய்த நிலைமையில் பிறந்த, அந்த பிரசவம் பார்த்த பெண் சாட்சி சொல்கிறார், உலகத்தில் உள்ள பாத்திலான கொள்கைகள் அழிக்கப்படக்கூடிய 1400 வருடங்களுக்கு முன்னால் முழு மனித சமுதாயத்துடைய விமோசனத்துக்காக அனுப்பப்பட்ட இந்த மனிதரை தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இவரை பின்பற்றினால் உங்களோட எல்லா நிலைமையிலும், உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களோட தொழிலாக இருக்கலாம், உங்களோட பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம், உங்களுடைய நிர்வாகத்துடைய அமைப்பாக இருக்கலாம், எல்லா எது எடுத்துக்கொண்டாலும் நீங்க இவரை பின்பற்றினால், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களோட வாழ்க்கையில பின்பற்றினால் இந்த உலகத்திலையும் வெற்றிதான், மௌத்துக்கு பின்னாலும் வெற்றிதான். இன்னைக்கு மிக கவலையான ஒரு விஷயம்தான், இன்னைக்கு கோல் பண்ணி கேட்கிறது, ஹசரத் இந்த அமல் சுன்னத்தா ஃபர்லா ஹசரத்? கேட்கிறது சுன்னத்துனா விடுறதுக்கு, சுன்னத்துன்னு சொன்னோடனே அதை விடுறதுக்கு தான். சுன்னத்தான அமல்கள் மீது எங்களுக்கு ஆர்வம் உண்டாக வேண்டும். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்து கூடியவர்களாக நாங்கள் மாறும். அதே போன்று ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது இருக்கு தெரியுமா, லியுத்திம்மு மக்காரிமல் அஹ்லாக். என்னோட குணத்தை, என்னோட நற்குணங்களை மக்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக, என்னுடைய நற்குணத்தை, என்னுடைய எட்டிடியூட பூர்த்தி செய்வதற்காக தான் நான் உலகத்தில் அனுப்பப்பட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். ஆக அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேர்களே, உலகத்துல எங்களுக்கு சான்றிதழ் வழங்கணும் யார் தெரியுமா? நான் நல்லவன் என்று சான்றிதழ் சொல்லணும் யார் தெரியுமா? எங்களுக்கு சர்டிபிகேட் யார் தரணும் தெரியுமா? சும்மா உள்ள ஆள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் இந்த மௌலவியா நல்ல மனிதர், மாஷா அல்லாஹ் இந்த ஹாஜியாரா நல்ல மனுஷமாப்பா. இவங்களோட சர்டிபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படாது, இவங்களோட சான்றிதழ் எங்களிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை. எங்களுக்கு சாட்சி சொல்லணும் நான் நல்லவன் என்று எனக்கு சாட்சி சொல்லணும் 3 தரப்பு தான், 3 நபர்கள் தான். ஒன்று, எங்கட மனைவிமார்கள் சாட்சி சொல்லணும், ஏன் மாப்பிள்ள நல்ல மனிதர், என் ஹஸ்பண்ட் மிக அழகான மனிதர், மிக நற்குணம் உள்ள மனிதர் என்று முதல் சாட்சி சொல்வதற்கு, எங்களுக்கு சர்டிபிகேட் தருவதற்கு முதல் தகுதியானவர்கள் எங்களுடைய மனைவிமார்கள். இரண்டாவது, எங்களுக்கு கீழான வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், எங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழேயாக இருக்கக்கூடிய பொதுமக்கள், அல்லது எங்களுடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள்
சொல்லணும், என்னோட போஸ், என்னோட தலைவர் மிக சிறந்த மனிதர், நற்குணம் உள்ள மனிதர், மிக அஹ்லாக்காக நடக்கக்கூடிய மனிதர் என்று எங்களுக்கு கீழால் உள்ளவர்கள் சாட்சி சொல்லணும், இவர் சிறந்த மனிதர். இரண்டாவது சஹாதா, இரண்டாவது சர்டிபிகேட் கொடுப்பதற்கு தகுதியானவர். மூன்றாவது எங்கட விரோதிகள் சொல்லணும், மாஷா அல்லாஹ் இவர் நல்ல மனிதர், இவரிடத்துல வியாபாரம் செய்யலாம், இவர் அமானிதம் பாதுகாக்கக்கூடியவர், இவர வியாபாரம் மிக அழகான முறையில நடக்கும் என்று எங்கட எதிரிகள், எங்களுக்கு யாரோடு நாங்க எதிரியாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் சாட்சி சொல்லணும், இவர் நல்ல மனிதர் என்று. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போனதுக்கு பிறகு வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, அவங்களோட குணாதிசங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அலா தக்ரஉ இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்க குர்ஆன்ல இந்த ஆயத்தை ஓதுற இல்லையா, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தால் மிக அழகானவர்களாக, அழகான குணம் படைத்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மௌத்தாக இருக்கிறார்கள் என்ற குர்ஆன் ஆயத்தை நீங்க ஓதுறது இல்லையா என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டு காட்டினார். ஒரு மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறா, தன் மனைவி சான்றிதழ் வழங்குறா, மாப்பிள்ள நற்குணம் உள்ளவராக இருந்தார். ஆனா எங்கட குணம் எங்கட பொஞ்சாதிக்கு தெரியும், நாங்க வெளியே நடிக்கலாம், நல்லவர்களை போல ஈக்கலாம், ஆனா எங்கட மனைவிமார்களுக்கு தெரியும் நான் யார் என்றது. நாங்க கல்யாணம் முடிச்சு சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்ல பேசுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற ரிலேஷனுக்குள்ள வந்ததுக்கு பின்னால 6 மந்த்துக்குள்ளால தெரிஞ்சிடும் மனைவிக்கு கணவன் யார், கணவனுடைய கிரைட்டேரியா என்ன, கணவனுடைய எட்டிடியூட் என்ன என்பதை அவங்க ஈஸியா விளங்கி கொள்வாங்க என்பதாக இன்றைய சைக்காலஜியில பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால மனைவிமார்கள் சொல்லணும், என் கணவன் மிக அஹ்லாக்குடைய மனிதர், என் கணவர் மிக சிறந்த மனிதர். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாட்சி சொன்னார்கள், என் கணவர் மிக சிறந்த குணத்தோட உலகத்துல வாழ்ந்து மௌத்தாகி இருக்கிறார். ஒரு ரிவாயத் ஒன்று வருது, ஆச்சரியமான ரிவாயத். அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நன் முஸ்லிமுடைய வீடு இருந்துச்சு, ஒரு முஸ்லீம் அல்லாதவர வீடு இருந்துச்சு. அவர் நல்லா சூப் செய்யக்கூடிய ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி போய் குடிப்பாங்க, அவர் செய்யற சூப்பை விரும்பி போய் குடிப்பாங்க. ஒரு தடவை வாரார், யார் ரசூலல்லாஹ் சூப் செஞ்சுக்கிறேன், யார் ரசூலல்லாஹ் வந்து குடிங்கல சொன்னாங்க. ஹாதிஹி என் மனைவி ஆயிஷாவும் வைக்கிறாங்க, அவங்கள கூட்டிட்டு வரவா சொன்னாங்க. இல்லையா ரசூலல்லாஹ் உங்களுக்கு மட்டும் செய்யப்பட்டிருக்குது, நீங்க மட்டும் தான் வரணும் சொன்னாங்க. எனக்கு வர கஷ்டம், இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம். அந்த மனிதர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுக்கா வந்தார், யார சொல்லலாம் சூப் ரெடி ஆகிக்குது, யார சொல்லலாம் வந்து குடிக்கலாம் சொன்னாங்க. ஹாதிய மனைவி இருக்கிறாங்களே அவங்களையும் கூட்டிட்டு வரவா சொன்னாங்க. இல்லை யார சொல்ல அவங்களுக்கு மட்டும்தான் தயார். அப்ப அந்த மனிதர் போயிட்டார். 3வது தடவை வாரார், வந்து சொல்றாரு, யார சொல்ல சூப் தயார், யார சொல்ல சொன்னாங்க. மனைவி நிற்கிறாங்க, யார சொல்ல கூட்டிட்டு வாங்க. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ஃபகாமா யத்ததாஃபான். ததாஃபான் சொல்றது ரேஸ் ஓடுறது. எப்படி ரேஸ் தெரியுமா, ஒரு ஆள் முன்னக்க போனா அவர் கையை பிடிச்சி இழுக்கிறது. இப்ப இவர் பின்னக்கு வந்துருவார், இழுத்தவர் முன்னக்கு வந்துருவார். ஃபகாமா யத்ததாஃபான், நாங்க 2 பேரும் ரேஸ் ஓடணும். எப்படி ரேஸ் ஓடணும்னா, என் கைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு பின்னால் இழுப்பாங்க, அவங்க முன்னுக்கு போவாங்க, அவங்களோட கைய நான் பிடிச்சு இழுப்பேன், அவங்க பின்னுக்கு வருவாங்க, நான் முன்னுக்கு போவேன். எது வரைக்கும் என்றால் ஹத்தா அத்தயா மன்சிலஹு, அவர வீடு போய் சேரும் வரைக்கும் இதே போன்றுதான் ரேஸ் ஓடிக்கொண்டு நானும் என் கணவனும் போனோம் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டு காட்டுறான். முழு மனிதனுடைய
உலகத்தில் வாழக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் நாள் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய, முழு ஜின்களுடைய, வானத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுடைய தக்வாவை ஒரு தராசுல வச்சு ஹஜ்ரத் முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தக்வாவை ஒரு தராசுல வச்சா அவங்கட தராசு தான் தாழும். ஆனா மனைவிமார்களோட மிக அஹ்லாக்கா நடந்து கொண்டார். தன்ற முழு நற்குணத்தையும் தனது மனைவிமார்கள்ட்ட காட்டினார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க, நான் பீரியட் மென்சஸ் உடைய காலத்துல என்னோட சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. எனக்கு மென்சஸ் உடைய காலத்துல என்னுடைய மடியில அவங்களோட தலைய வச்சு குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒரு சகன்ல ஒன்றா இருந்து சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு நான் கடித்து விட்டு வைத்த இறைச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து ஐ கண்டக்ட் என்ற கண்ணை அவங்களோட கண்ணால பார்ப்பாங்க. பார்த்து நான் எந்த பகுதியால கடிச்சேனோ அதே பகுதியை திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சை கடிப்பாங்க. நான் தண்ணீரை குடிச்சு விட்டு வச்சா நான் எந்த பகுதியால் குடிச்சேனோ அந்த தண்ணியை எடுத்து அதே பகுதியை திருப்பி என்னை ஐ கண்டக்ட் பண்ணியவர்களாக, என்னை பார்த்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வாய் வைத்து குடித்து அந்த பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயை வைத்து குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். மனைவி சொல்றா, சாட்சி, என் கணவர் என்னோட நடந்து கொண்ட முறை, என்னோட நடந்து கொண்ட அஹ்லாக்கான முறை என்பதை மனைவி சாட்சி சொல்றா. மாப்புல மிக சிறந்த மனிதராக உலகத்துல வாழ்ந்து மௌத்தாகி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, யாரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் பானா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது சுஜூதுல இல்ல. ரசூலுல்லாஹ் சுஜூதுல மௌத்தாகல. ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கல மௌத்தாகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்யற நேரம் மௌத்தாகல. மலக்குல் மௌத் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் வந்திக்குது யா ரசூலல்லாஹ், உங்களோட உயிர் எடுக்கணும் யா ரசூலல்லாஹ், அனுமதி கிடைக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய மடியில இருக்கும் போதுதான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. அந்த அளவு தன்னுடைய மனைவிமார்களுடைய விடயத்துல, தன்னுடைய மனைவிமார்களுக்கு எந்த விடயமெல்லாம் செய்வது வாஜிபோ அந்த விடயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில நடந்து காட்டினார்கள். அவருடைய நற்குணங்கள் அனைத்தையும் மனைவிமார்கள் விஷயத்துல மிக அழகான முறையில செய்தார்கள். அதனால தன் மனைவி சாட்சி சொல்கிறாள், என்னுடைய கணவர் உலகத்தில் மிக சிறந்த மனிதராக, மிக அஹ்லாக்கான ஒரு மனிதராக உலகத்தில் வாழ்ந்தார் என்பதாக அவர்கள் சாட்சி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத யாராவது வந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டாங்கன்னு வைப்போமே. இப்ப நான் மதுவா குளத்துக்கு வந்துக்கிறேன் பயானு, என்னோட செருப்பு காணலன்னு வைப்போம். நான் தேடுறேன், காணல. யாராவது ஒரு மதரசா போயோ அல்லது வேற ஒரு பொடியன் கொண்டுட்டு வந்து தார, ஹசரத் இது உங்களோட செருப்பா? நாங்க என்ன சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லா ஹைரா, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வானாக, அல்லாஹ் உங்களோட இல்முல பறக்க செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுள தருவானாக. அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு பண்ணிக்கிறார். வல்லாஹி சொல்றேன், உலமாக்கள் சாட்சியாக சொல்றேன், ஷாஃபி மதுஹபுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஆக்க தெரிந்த பெண்ணை திருமணம் முடித்தால் உங்களுக்கு அவள் ஆக்கி தருவது அவளுக்கு வாஜிப் கிடையாது. ஆக்க தெரியாத பெண்ணை திருமணம் முடித்தால் ஆக்குன சாப்பாட வாங்கி கொடுக்கிறது எங்களுக்கு கடமை. எங்களுக்கு ஆக்கி தாரதோ, எங்கட உடுப்ப அயன் பண்றதோ, எங்கட உடுப்ப கழுவுறதோ, எங்கட பிள்ளைய வளர்க்கிறதோ, எங்கட வீட்டை கூட்டுறதோ ஒன்றும் பெண்ணுக்கு வாஜிப் கிடையாது. எத்தனை தடவை எனக்கு ஆக்கி தந்திப்பா, மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பிறக்க செய்வானா, அல்லாஹ் அவங்களோட ஆயுள அபிவிருத்தி தருவானா, அல்லாஹ் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பிறக்க செய்வான். எங்களோட மனைவிமார்களுக்கு எத்தனை தடவை நாங்க துவா செஞ்சுப்போம். எங்களோட மனைவிமார்களோட எங்களிடத்துல இருக்கக்கூடிய போண்டிங் என்ன?
அன்புக்குரியவர்களே, அதே போலதான் அன்புக்குரியவர்களே, எங்கட மனைவிமார்களோட இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரலாற பேசுற நேரம் நாங்க விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியோட எப்படி நடந்தாங்க, நாங்க எப்படி எங்கட மனைவிமார்களோட நடக்கிறோம். மிக அழகான முறையில நடந்தாங்க. மௌத்துக்கு பின்னால மனைவிமார்கள் சாட்சி சொல்றாங்க, என்னுடைய கணவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த மனிதராக, மிக அழகான அக்லாக்குடையவராக, நல்ல எட்டிடியூட் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதாக மனைவிமார்கள் சாட்சி சொல்கிறார். இரண்டாவது, எங்களுக்கு சாட்சி சொல்வதற்கு தகுதியானவர்கள் யாரு தெரியுமா? எங்களுக்கு கீழால வேலை செய்யக்கூடியவங்க, எங்களுடைய நிர்வாகங்களுக்கு கீழால இருக்கக்கூடியவங்க. நாங்க ஒரு பொறுப்புல இருந்தா அந்த பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் சாட்சி சொல்லணும், என்னுடைய போஸ், என்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர், என்னுடைய தலைவர் சிறந்த மனிதர், மிக அஹ்லாக்கான மனிதர் என்று எங்களுக்கு கீழால் உள்ளவர்கள் சாட்சி சொல்லணும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 10 வருஷம் ஹிதமத் செஞ்சாங்க. ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 10 வருஷம் ஹிதமத் செஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, மா ஷமம்து அம்பரன் வலா மிஸ்கன் வலா ஷைஅன் அத்யப மின் ரீஹ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எந்த கஸ்தூரியையோ, எந்த அம்பரையோ, எந்த வாசன திரவியங்களையோ நான் நுகர்ந்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வாசத்தை போன்று, அந்த நறுமணத்தை போன்று எதையும் நான் நுகர்ந்தது கிடையாது. மா மஷஸ்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யனு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பட்டையோ பருத்தியை தொட்டிருக்கிறேன், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை, உடம்பை போன்று சொஃப்டான, மிருதுவான ஒரு தன்மையை நான் பார்த்தது கிடையாது. வகத் ஹதிம்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் அவங்களுக்கு கீழால வேலை செஞ்சேன். எவ்வளோ காலம்? 10 வருஷம். என்ன ஒரு நாள் கூட சீன சொன்னது கிடையாது. என்ன ஒரு நாள் கூட சீன சொன்னது கிடையாது. என்னட்ட ஏன் செஞ்சாலும் கேட்டதில்லை, ஏன் செய்யலனும் கேட்டது கிடையாது. இன்னைக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் இஸ்லாமிக் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் கீழால, சைல்ட் சைக்காலஜி கீழால ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து பேசுறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வேலை ஒன்று சொன்னாங்க, மகன் நீங்க இந்த வேலையை செய்ய. அவர் சொல்றார், நான் சொன்ன என்ன தெரியுமா? வல்லாஹி லா அஃஅல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். வஃபி கல்பி அஃஅல், உள்ளம் சொல்லுச்சுது செய்யணும், ஆனா நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னேன் சத்தியமா செய்யலாம். இத வச்சு சைக்காலஜில பேசுறாங்க என்னன்னா, உங்களோட பிள்ளைகள்கிட்ட மகன் ஸ்கூலுக்கு போ, மகன் டியூஷன் போ, மகன் விளையாட போகாத, மகன் குர்ஆன் ஓதுன்னு சொல்ற நேரம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சுமார் 16-17 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் முதலாவது சொல்ற வார்த்தை ஏலா, செய்யலா, போகேலா. ஏன் சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தையை பாவித்தால் எனது வாப்பாவுடைய ரியாக்ஷன் எவ்வாறு இருந்துச்சு. அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு அடிப்பார்கள் என்றால், அந்த வார்த்தைக்கு பின்னால் பிள்ளைகளோட மோசமாக நடப்பார்கள் என்றால், காலப்போக்குல அப்படியான பிள்ளைகள் தான் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்குள்ளால மாற்றப்படுகிறார்கள். அந்த மன அழுத்தத்திலிருந்து ரிகவர் ஆகிறதுக்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு விடயமாக போதை பொருள் காணப்பட்டிருக்கு. அந்த மன அழுத்தத்திலிருந்து ரிகவர் ஆகிறதுக்கு அவங்களாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். ஆக அன்புக்குரியவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்ன என்னால செய்யலாமே. முகத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சு கொண்டிருந்தாங்க. அவனோட முகத்தில் மாற்றம் வரல, அவங்க என்னோட கடுகடுப்பாக நடக்கல. நான் ஏழாளு சொல்றேன், சிரிச்சுட்டீங்கிறாங்க. அவங்க வெளியே போயிட்டு வாராங்க, நான் கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கிறேன், ஒரு மைதானத்துல நான் விளையாடி கொண்டிருக்கிறேன்.
வந்து என்னோட முதுவை தட்டி, மகன் சொன்ன வேலையை செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. நான் யார ரசூலல்லாஹ் இந்தா செஞ்சுட்டு வாரேன்னு ஓடுறேன். திரும்பி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சு கொண்டுதாங்க. எங்கட புள்ளை எடுத்துக்கொண்டா நாங்க எடுத்துக்கொள்வோமே. ஒரு வேலையை சொல்லி அவன் இயலாதுன்னு சொல்லியும் திருப்பி வேலையை சொல்லிட்டு போய்த்து வந்து பார்க்கிற நேரம் அந்த வேலையை செய்யாம விளையாடிட்டீங்கன்னா எப்படி அடி அடிப்போம். இனி வாழ்நாள்லே கிரவுண்ட் பக்கமே அவனுக்கு போவே அப்படி அடி அடிப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு தான் இருந்தான். அப்படிதான் அவங்க வளர்த்தாங்க. அவங்களுக்கு கீழால் உள்ளவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், என்ன பேசுனது கிடையாது, என்னை ஏன் செஞ்சான்னு கேட்டது கிடையாது, ஏன் செய்யலன்னு கேட்டது கிடையாது, என்னை அதட்டியது கிடையாது, என்னுடன் கோபமாக நடந்தது கிடையாது. ஆக அன்புக்குரியவர்களே, பெரியார்களே, இன்றைய காலம் திருந்துவது பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளுக்கு முன்னால் மாற்றம் வரணும். பெற்றோர்கள்ட்ட வாப்பா அம்மா மாறணும். முதலாவது நீ பிள்ளைகளுக்கு ஓதக்கூடிய துவா என்ன? பிள்ளைகளுக்காக என்ன துவா ஓதும்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத அயுனின். யா அல்லாஹ், என் பிள்ளையையும் என் மனைவியையும் எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கிதா. யா அல்லாஹ், என் பிள்ளைய பார்த்தா சந்தோஷம் வரணும். யா அல்லாஹ். اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله.
நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய துஆவை எடுத்து பார்த்தா, யா அல்லாஹ் என் புள்ள எனக்கு கண் குளிர்ச்சியா தாயா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் பிரயோசனமான பிள்ளையா, சமூகத்துக்கு பிரயோசனமான பிள்ளையா, சமூகத்தை வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக தந்துரு, இப்படிதான் துவா செய்யணும். ஆனா அல்லாஹ் அப்படி துவாவை முடிக்கல. குர்ஆன்ல அப்படி முடிக்கல துவாவை. அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ரோல் மாடலான வாப்பாவாக, பின்பற்ற தகுதியான தாய் தந்தையாக முதலாவது என்ன ஆக்கியா அல்லாஹ்? முதலாவது நான் ரோல் மாடலான ஒரு வாப்பாவாக, உம்மாவாக, நான் ஒரு இமாமத் செய்யக்கூடிய, என்னை பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மனிதனாக முதலாவது என்ன ஆக்கு. அப்படிதான் ஆயத்தை முடிக்கிறார். அதனால அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு கீழால் உள்ளவர்கள், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தா எங்களுக்கு கீழால் நீக்கக்கூடியவர்கள் சாட்சி சொல்லணும். மாஷா அல்லாஹ், எனக்கு மேலால் இருப்பவர், என்னுடைய தலைவர், என்னுடைய பொஸ்ஸானவர், என்னுடைய அதிகாரி மிக சிறந்த மனிதர், மிக அஃலாக்கான மனிதர், மிக நல்ல மனிதர் என்று சாட்சி சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்களாக ஹிதுமத் செய்த அந்த சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சாட்சி சொல்றாங்க, என்னோட போஸ் மிக சிறந்த மனிதர். அன்புக்குரியவர்களே, இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு விஷயம் சொன்னாங்க, இது என்னோட வாழ்க்கையில எடுத்து நடக்க கட்டாயமான விஷயம். வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு இது காயிதா புள்ளியான பேசுவாங்க. வாழ்க்கையில சில கிரைட்டேரியா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த கிரைட்டேரியாவை மீறி போயிடக்கூடாது. அப்படி வாழ்வோம்னா நிச்சயமாக சொர்க்கம் பெய்திரலாம். அப்படி சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் நீக்கிறாங்க, நீங்க எழுதி உங்களோட வீட்டுல கண்ணாடிக்கு முன்னால இந்த ஹதீஸ ஒட்டி வச்சு ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இதை வாசிங்க சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, யா புனைய இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிஹ வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹத். என்னுடைய அருமை மகனே, காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை 24 ஹவர்ஸும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் அடுத்தவர்களை பற்றி கெட்டெண்ணம் கொள்ளாமல், அடுத்தவனை பற்றி தாழ்வாக சிந்தனை செய்யாமல், அடுத்தவனை பற்றி குறை பார்க்காமல், அடுத்தவனுடைய குறையை பேசாமல், அவதூறு பரப்பாமல், கோல் பேசாமல், அடுத்தவர்களை பற்றி கெட்டெண்ணம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமாக இருந்தால் வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படி அடுத்தவனை பற்றி சீப்பா நினைக்காம, அடுத்தவர்களை பற்றி கெட்டெண்ணம் கொள்ளாமல். உண்மைக்கும் சொல்றேன், இந்த இடத்துல சாட்சியாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 8 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுவது கஷ்டம் கிடையாது. ஒரு நாள் முழுக்க குர்ஆன் ஓதுவது கஷ்டம் கிடையாது. ஒரு நாளைக்கு 10,000 ஸலவாத் சொல்வது கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷமாவது அடுத்தவர்களை பற்றி தப்பா நினைக்காம, அடுத்தவர்களை பற்றி கெட்டெண்ணம் கொள்ளாம, அடுத்தவர்களுடைய குறைகளை தோண்டி தோண்டி திரியாம வாழ்வது மிக கடினம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அப்படி இருக்கும் என்றால் அப்படியே வாழ்ந்து கொள்ளுங்கள். ஹாதிஹி மின் சுன்னதி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை வழிமுறை, இதுதான் என்னுடைய வழிமுறை. வமன் அஹ்யா மின் சுன்னதி ஃபஹப்பனி, என்னுடைய சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குகிறார்களோ, யார் உயிர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்கள். வமன் அஹப்பனி வகான மாயி ஃபில் ஜன்னா, யார் என்னை நேசித்தாரோ அவர் சொர்க்கத்திலே என்னுடன் இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களை பற்றி பேசாம, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடாம, அடுத்தவர்களை பற்றி கெட்டெண்ணம் கொள்ளாம, அடுத்தவர்களை தாழ்வாக நினைக்காம எங்களுக்கு வாழ முடியுமாக இருந்தால் நிச்சயம் அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே,
மிக பெருமதியான ஒரு மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்துல அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக ஸலவாத் சொல்லப்படணும், அதிகமாக ஸலவாத்துகள் ஓதப்படணும். மஸ்ஜிதுகள்ல, வீடுகள்ல, மதரசாக்கள்ல, எங்கட ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் அதிகமாக ஸலவாத்துகள் ஓதப்படணும். மதுவா குளத்துல எல்லா வீட்டுகள்லையும் இந்த குறிப்பாக இந்த மாதம் எல்லா மாதங்களிலும் ஓதப்பட வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்துல அதிகமாக ஸலவாத் ஓதணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு ஸலவாத் சொன்னா அல்லாஹ் எங்கள் மீது 10 விடுத்தம் ஸலவாத் சொல்கிறான். உலகத்துல ஒருவர் மீது அல்லாஹ் ஒரு ஸலவாத் சொன்னாலே போதும், அவருடைய வாழ்க்கையில பரக்கத் உருவாகிறது, அவருடைய வாழ்க்கை சீராகிறதுக்கு, அவருடைய குடும்ப வாழ்க்கை சீராகிறதுக்கு அல்லாஹ் ஒரு தடவை ஒரு மனிதன் மீது ஸலவாத் சொன்னாலே போதும். ஆனா ஒரு ஸலவாத் சொல்றீங்களா, நபி மீது ஒரு ஸலவாத் சொல்கிறீர்களா, உங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விடுத்தம் ஸலவாத் சொல்கிறான். உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையா, புள்ள வளர்க்கறதுல கஷ்டமாயிக்குதா, பொருளாதாரத்துல பிரச்சனையா, வியாபாரத்துல பிரச்சனையா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய முழு பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனையா, அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள், கடன் பிரச்சனை நீங்கிவிடும். பொருளாதாரத்துல பிரச்சனையா, அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள், பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உருவாக்குவார். தொழில பிரச்சனையா, அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள், தொழிலுடைய பிரச்சனை பரக்கத்தை அல்லாஹ் உருவாக்கி தருவான். கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனையா, அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள், இருவருக்கும் அல்லாஹ் முஹப்பத்தை உருவாக்குவான். அனைத்து கவலைகளுக்கும் ஒரே தீர்வாக ஸலவாத் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு ஸலவாத் சொன்னா அல்லாஹு தஆலா எங்கட 10 தரஜாக்கள் அல்லாஹ் உயர்த்துறான். இன்னைக்கு உலகத்துல ஒரு ப்ரொமோஷனுக்காக, கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்காக எங்கட காலம் நேரங்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது நீங்க ஒரு ஸலவாத் சொன்னா, ஒரே ஒரு ஸலவாத் சொன்னா உங்களோட 10 தரஜாக்களை 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவதற்கு காரணமாக மாறிவிடும். மூன்றாவது, ஒரு ஸலவாத் சொன்னா 10 நன்மைகள் எழுதப்படும். ஒரு ஸலவாத் சொன்னா 10 பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல ஸலவாத் இல்லாமல் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலியத் கிடையாது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் ஓதாம ஒரு ஆள் துஆ செய்தார், அந்த துஆ வானத்தில் இடைக்கில போய் நின்றும், அந்த துஆ கபூலியத் கிடையாது. ஸலவாத்துக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலியத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரை எங்களுக்கு கிடைக்கணுமா, அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக நாங்க மாறணும். ஒரு நாளைக்கு குறிப்பாக இந்த மாதத்துல எங்களோட வாழ்நாள் முழுக்க, அதிலும் குறிப்பாக இந்த ரபியூனில் அவ்வல் மாஷா அல்லாஹ் இன்னும் பிறை 15 மட்டும் எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு சுமார் 1000 ஸலவாத் நாங்க ஓதுனா, ஒரு ஆள் 1000 ஸலவாத் ஓதுறார், அவருக்கு 10,000 தடவை அல்லாஹ் ஸலவாத் சொல்லுவார். 10,000 தரஜாக்கள் அல்லாஹ் உயர்த்தினான். 10,000 நன்மைகள் எழுதப்படுது, 10,000 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10,000 துஆக்கள் கபூலியத்தாகிறதுக்கு காரணமாக மாறி. ஆக இந்த ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய, அவங்களோட நற்குணங்களை நாங்க படிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த பேசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் எங்க எல்லாரையும் கபூல் செய்வானா. எங்களோட தாய் தந்தைகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான். எங்களோட தாய் தந்தைகள் யாராவது மூத்தாக இருந்தால் அவங்களோட கபூர்களை சுருக்கத்திலே பூங்கலையாக ஆக்கி கொடுப்பானா. அல்லாஹ் எங்க எல்லாருமே கபூல் செய்வானா. குறிப்பாக மதுவாக்குள்ள மக்கள் எல்லாம் கபூல் செய்வானா.
அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்கள் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். எமது அழைப்பை ஏற்று இந்த வருகை தந்த உளவியலாளரும் புத்தளம் மாவட்ட அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய உப தலைவரும் புத்தளம் நகர கிளையின் கௌரவ தலைவரும் புத்தளம் சாலிஹீன் பள்ளிவாசலின் தலைவரும் புத்தளம் இஹ்யாவுல் உலூம் அரபுக் கல்லூரியின் செயலாளரும் நதுவத்துல் உலமா சங்கத்தின் உப தலைவரும் புத்தளம் நகர சபையின் டெக்னிக்கல் ஆபீசருமான அஷேக் NBM ஜிஃப்னாஸ் அல் மிஸ்பாக் அவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இங்கு இடம்பெற இருக்கிறது நன்றி உரை. இந்த நன்றி உரையை நிகழ்த்துவதற்காக அழைப்பது எமது மதவாக்குளம் பள்ளி பரிபாலன சபையின் கௌரவ துணைவர் ஓய்வு பெற்ற அதிபர் ஜனாப் ஐயம் பஷீர் அவர்களை அழைக்கின்றோம் நன்றி உரை நிகழ்த்துவதற்காக. ரோல் மாடல் வருகை தந்துள்ள ஜமாத்தினர்களே, ஷரஃபியா கலாசாலையின் மாணவர்களே, மூத்த உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் குறித்தவனாக இந்த நன்றியுரையை வழங்குவதற்கு முன் வந்துள்ளேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வழமை போன்று எமது கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த மீலாது நபி விழாவினை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு எங்களோடு கைகோர்த்து எங்களுக்கு ஒத்துழைத்த ஜமாத்தார்கள், குறிப்பாக உலமாக்கள், குர்ஆன் மதரசாவின் முஅல்லிம்கள், கடமை புரிகின்ற பள்ளிவாசல் பேஷிமான்கள் மற்றும் இமாம்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூற, நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் குர்ஆன் மதரசாக்களின் அதிபராக கடமையாற்றுகின்ற அதிபர் ஷேக் இம்ரான் ஷரஃபி அவர்களுக்கு முதலிலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இந்த மாணவர்களுடைய சகல நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து அவர்களுக்கு வழங்கி அந்த நிகழ்வுகளை நெறிப்படுத்தி இந்த இடத்திலே அவர்கள் சிறந்த முறையிலே மேடையேற்றி அரங்கேற்றி செய்து முடித்தார்கள். எனவே அவருக்கு முதலிலே நன்றியை கூறி அதனை வழிநடத்திய சகல குர்ஆன் மதரசாக்களின் முஅல்லிம்கள், அதே போன்று உதவி முஅல்லிம்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக கால நேரங்கள் எடுத்து மனநம் விட்டு அதனை ஒழுங்குபடுத்தி அரங்கேற்றிய மாணவர்கள், அவர்களுக்கு உதவியாக இருந்த அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு சுமார் 1 மாத காலத்துக்கு முன்பு இந்த மஹல்லாவிலே ஒரு மஷூரா கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இந்த மஹல்லா வாசிகளின் சில அபிப்பிராயங்களை கேட்ட போது எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளை நாங்கள் தருவோம், எங்களால் முடியுமான பண உதவி, சரீர உதவி மற்றும் உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே ஏனைய மஹல்லாக்களோடு சேர்ந்து நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை தருவோம் என்று எங்களை உற்சாகப்படுத்திய இந்த ஜும்மா பள்ளி வாசல் மஹல்லா வாசிகளுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று ஏனைய மஹல்லாக்களிலிருந்து நிறைய
பொருள் உதவிகள், பண உதவிகள், அதே போன்று இன்னும் சரீர உதவிகளையும் நீண்ட நாட்களாக எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு சகல வகையிலும் உதவி புரிந்த எங்களுடைய ஊர் ஜமாத்தினர்களுக்கு இந்த இடத்தில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய சில சகோதரர்கள் எங்களிடத்திலே நிர்வாகம் வரவில்லை, நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருந்தோம், இருந்தாலும் நீங்கள் எங்களிடத்திலே வரவில்லை, இந்த பள்ளிவாசலுக்காக இந்த மீலாது நபி நிகழ்ச்சிக்காக சில உதவிகளை செய்வதற்கு ஒதுக்கி வைத்திருந்தோம் என்று தேடி தேடி கொண்டு வந்து பண உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அதை குறிப்பாக சொல்ல வேண்டும், கடந்த ஓரிரு வாரங்களாக ஊரிலே வசூல் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுகையினமுற்றவர்கள் மற்றும் பாடசாலையினுடைய தேவைகள் மற்றும் பள்ளிவாசலுடைய தேவைகளுக்காக வசூலிலே வந்து உங்களை அவர்கள் நீங்கள் நிறைய உதவி செய்திருக்கிறீர்கள், நாங்களும் வந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடாது என்பதற்காக உங்களிடத்திலே நாங்கள் வரவில்லை. இருந்தும் உங்களுடைய உதவிகளை இந்த நிகழ்வுக்காக தந்து உதவிய உங்களுக்கு இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த முன்னாள் நிர்வாக சபை சகல உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சரபியா கலாசாலையின் உஸ்தாதுமார்கள், அந்த கலாசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள், மலவாக்குளம் ஜமியத்துல் உலமா கிளையில் சகல அங்கத்துவம் பெற்றுள்ள சகல உலமாக்களை இந்த இடத்திலே நன்றி கூறிக்கொள்வதோடு தாருஸ் சாலிஹாத் பெண்கள் அரபு கலாசாலையின் அதிபர் உட்பட உஸ்தாதுமார்கள், பாடசாலையின் ஆசிரியர்கள், அதிபர் உட்பட ஏனைய உறுப்பினர்கள், குறிப்பாக எங்களுடைய ஜமாத்தார்கள் மாதாக்குளத்தை சேர்ந்த சகல மகல்லாக்களையும் சேர்ந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள், ஏனைய சங்கங்களை சேர்ந்தவர்கள், நிறைய சங்கங்கள் அமைப்புகள் எங்கள் ஊரில் நிறைய இருக்கின்றன. எனவே அவர்களையும் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய ஆனமோடு பிரதேச சபையின் உறுப்பினர் சகோதரர் நசீர் அவர்களும் எங்களுக்கு சில சரீர உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கி பல வகையிலும் உதவி செய்திருக்கின்றார். எனவே அவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதோடு குறிப்பாக மூத்த உலமாக்கள் இந்த இடத்துக்கு வருகிறார்கள். கடந்த காலங்களிலே பல வருடங்களாக சேவை செய்த முஅல்லிம்கள், உலமாக்கள், ஹதீப்மார்கள், பேசிமாம்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வை மெருகூட்டிய சிறப்பாக எங்களுக்கு பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்கள், அதே போன்று புத்தளம் ஜமியத்துல் உலமாவின் கிளையின் ஒரு அங்கத்தவராக கடமையாற்றுகின்ற ஷேக் இஃப்னாஸ் மிஸ்பாஹி அவர்களுக்கும் சற்று முன்னால் உரையாற்றிய ஹசரத் அவர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகம் சார்பாக, அதே போன்று எங்களுடைய ஊர் ஜமாத்தினர் சார்பாக உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நிர்வாகத்தின் அறிவித்தலை சிறமை கொண்டு நாரசாக்கள், வரிகள், அதே போன்று மற்றும் உதவிகள், நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் பல்வேறு வகையில் எங்களுக்கு உதவிய அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதோடு எங்களுடைய இந்த நிகழ்வுகளை நேரடியாக ஒளிப்பதிவு செய்து வழங்கிய எங்களுடைய ஜமாத்தின் ஒரு உறுப்பினரான சகோதரர் சாஹிர் ஹுசைன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் வளமையாக ஏனென்றால் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்பது எங்களுடைய ஜும்மாவின் சகல பதிவுகளை நேரடியிலே பதிவுகளை இடுவதும் அவர்தான். எனவே அவரை நாங்கள் இந்த இடத்திலே மறந்துவிட முடியாது. இதை விடுத்து என்னோடு சேர்ந்து நிர்வாகத்தில் இருக்கின்ற சகல அங்கத்தவர்கள் கால நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய என்னோடு தோளுக்கு தோளாக நின்று இந்த விழாவை மிக மிக சிறப்பாக நடத்தி கொள்கின்றால் எங்களுடைய இந்த காலத்திலே நாங்கள் செய்கின்ற முதலாவது விழா என்பதனால குறைகள் வந்துவிடக் கூடாது. அது எந்த வகையிலும் மிக சிறப்பாக நாங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக என்னோடு சேர்ந்து ஒத்துழைத்த சகல அங்கத்தவர்களுக்கும் நான் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒழுங்குபடுத்த முடியாது. எனவே
அவர்களோடு சேர்ந்து நானும் அவர்களுக்கு இந்த இடத்திலே அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை விடுத்து இன்றைய நிகழ்வுக்கு இந்த 4 சாக்களை சமைத்து இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும், ஒழுங்காக வழங்க வேண்டும், ருசியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் சமையல் செய்கின்ற சகோதரத்திலே கேட்டுக்கொண்டோம். அதன்படி அந்த லான்சாவை எங்களுடைய ஜமாத்துகளுக்கு வழங்குவதற்கு மிக மிக சிறப்பாக சமைத்துள்ளார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில சில நேரம் நான் நன்றி கூறுவதற்கு யாரையாவது விட்டு இருந்தால் அது என்னுடைய பிழையாக நான் கருதுகின்றேன், என்னுடைய குற்றமாக கருதுகின்றேன். அதை மற்ற நிர்வாகத்தை விடுத்து நான் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே அவ்வாறு விடுபட்டிருந்தால் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி இறுதியாக துஆ பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வுகளை முடித்துக் கொள்ள இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சற்று நேரத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு நன்றி வழங்கியவர் மதவாக்குளம் நிர்வாக சபையின் கௌரவ தலைவர் ஓய்வு பெற்ற அதிபர் ஜனாப் ஐயா பஷீர் அவர்களுக்கு நன்றிகளை நாமும் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக இப்பொழுது துஆ பிரார்த்தனை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன் ஒரு அறிவித்தல். புனித ரபியுல் அவல் மாதத்தை முன்னிட்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் வழிகாட்டலில் மதவாக்குளம் நிர்வாக சபையும் மதவாக்குளம் கிளை ஜமியத்துல் உலமாவும் இணைந்து நடாத்துகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனை அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்று சொல்லப்படுகின்ற கிரந்தத்தின் நேரலை வாசிப்பு நிகழ்வு மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் 18ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து பெரிய பள்ளிவாசலில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை 7ஆம் திகதி மக்ரிப் தொழுகை முதல் இஷா வரை 18ஆம் திகதி வரைக்கும் இது போன்று தொடராக அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா கிரந்தம் வாசிப்பதற்கான ஏற்பாடுகளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மதவாக்குளம் கிளையும் மதவாக்குளம் நிர்வாக சபையும் இணைந்து செய்திருக்கிறது. எனவே ஊரில் உள்ள வயது வந்த அத்தனை ஆண்களும் அந்த நிகழ்வில் அந்த மஜ்லிஸில் பூர்த்தியாக கலந்து பயன்பெறுமாறு இச்சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டு இப்பொழுது நிகழ்வின் இறுதியாக துஆ பிரார்த்தனை இடம்பெறுகிறது. பள்ளிவாசலுடைய கௌரவ இமாம் அஷேக் மிஜ்வாத் அஜ்வாதி அவர்கள் துஆ பிரார்த்தனைக்காக இப்பொழுது அவர்களிடம் ஒளி வாங்கி கையளிக்கின்றேன். நல்லமா மைக் சரியாக போகுங்க. நல்ல آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. آمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا رحيم المساكين يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சிறார்கள் பெரியவர்கள் வயோதிகர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் சங்கையான உன்னதமான ஒரு மஜ்லிஸிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு மஜ்லிஸிலே பங்கெடுத்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த பெருமதியான பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறாய் ரஹ்மானே.
யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்கியதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உயர்தரமான பாக்கியத்தை தந்த உனக்கு அனைத்து புகழ் புகழ்ச்சியும் சொந்தம் ரஹ்மானே. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த இடத்திற்கு வந்துவிட்டு சென்றார்களோ, வருகை தருவதற்கு ஆவலோடு இருந்தார்களோ, அவர்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களே யாரெல்லாம் அவர்களே வாழ்கிறார்களோ, அவர்களுடைய கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலையாக ஆக்கியல் புரிவாயாக. அவர்களிலே யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து விதமான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி ஆரோக்கியத்தையும் ஆபியத்தையும் நீயே கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய இந்த ஊர் மக்களை நீயே பொருந்திக் கொள்வாயாக. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீயே ஷிஃபாவை கொடுத்தல் புரிவாயாக. கடனாளிகளுக்கு நீயே யா அல்லாஹ் நம்முடைய அந்த பெருமதியான உதவிகளை கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சங்கையான மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சங்கையான மஜ்லிஸை கொண்டு நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளங்களையும் ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஒரே நிர்வாகத்தின் கீழ் நாம் யா அல்லாஹ் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. இந்த பயணத்தை கியாமம் வரைக்கும் தொடர வைத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த பிரச்சனைகளும் பிளவுகளும் வந்து விடாமல் நம் அனைவர்களையும் பாதுகாத்து யா அல்லாஹ் ஒரே சகோதரர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக, அன்பு வைக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய சுன்னாக்களை வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய பிச்சனங்களையும் நீ ஆக்கி அருள்வாயாக. நம்முடைய குழந்தைகளை சாலிஹான நல்ல மக்களாக ஆக்கி அருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அத்தனை நனவுகளிலும் எங்களுக்கும் பங்கை தந்தல் புரிவாயாக. அவர்கள் என்ன கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தருகிறார்களோ, அந்த கெடுதிகள் அனைத்தை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நீயே பாதுகாத்தல் புரிவாயாக. உடைய தனிப்பெரும் திருப்பையினால் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خير. அப்படியே நீங்க எழும்புற டைம்ல அந்த மக்கள் உள்ளுங்காரத்துக்குள்ள அந்த ரோட்ல உள்ள அந்த குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைங்க. இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்துல இகாமத் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால் நார்சா பங்கிடப்படும். அமைதியாக இன்ஷா அல்லாஹ் வரிசையாக வந்து அமைதியாக வந்து சத்தம் இல்லாம நல்ல முறையில ஒற்றுமையாக அந்த பங்குகளை எடுத்து விட்டு செல்லுமாறு மிக தயவாக பணிவாக கேட்டு விடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.